ஆயுத பூஜை அன்னைக்கு எடுத்த விளாக் தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு என்னோட ஹேர் பேக்க நான் யூஸ் பண்ணியிருக்கிறது, ஆலிவ் விதைய தான் நல்லா பாயில் பண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஜெல்லு மாரி வரும். அந்த ஸ்டேஜில வந்து அத வந்து வடிகட்டி, லைட்டா சூடு ஆறவும் நம்ம வந்து அப்படியே ஹேர்ல அப்ளை பண்ணிரலாம். சூடா இருக்கிறப்பயே வந்து வடிகட்டி வச்சிரணும். கொஞ்சம் ஆற விட்டு வடிகட்டலான்னு பார்த்தா, ரொம்பவே ஜெல்லு மாரி ஆறதுனால நம்மளால வடிகட்ட முடியாது. பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சில வரும். கொஞ்சம் சூடு ஆறவும் நம்ம வந்து ஹேர நல்லா கோம்ப் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக் நான் மந்த்லி ஒன்ஸ் வந்து அப்ளை பண்ணுவேன். மாசத்துக்கு ஒரு தடவ போட்டாலே நல்லா சில்கியா தெரியும். எனக்கு வந்து கர்லி ஹேர் தான். பட் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டோம் அப்டின்னா, 2 டேஸ் ஆவது ஹேர் நல்லா சாஃப்ட்டா இருக்கும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன வொர்க் இருந்துச்சு அத பார்த்துக்கிட்டு இருந்தேன். கிராசரிஸ் வந்து நான் 2 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் வாங்குவேன். நான் இடையில இருக்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்ப்பேன். டேட் ஏதாவது ப்ராடக்ட்ஸ்ல வந்து முடியிற மாரி இருக்குதா, அந்த கிராசரிஸ வந்து டக்குன்னு காலி பண்ணணும் அப்டிங்கிற மாதிரி. நான் மளிகை பொருள்லாம் வந்து அதிகமா வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். 2 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் வாங்குவேன். அளவா வாங்குறதே எனக்கு நல்லாவே எக்ஸ்ட்ரா வந்து மிஞ்சுற மாரி இருக்கும். இதில வந்து வெளியில வைக்கிற ஐட்டங்கள்லாம் இவ்வளோ தான் வப்பேன். இது என்ன அப்டின்னா, உப்பு, ஆயில், அப்புறம் பொரிகல்ல, இந்த ராகி சேமியா ஒரு பாக்கெட், அப்புறம் சின்ன சின்ன சீரகம், கடுகு இதெல்லாம் வந்து இந்த மாரி டப்பால வந்து சின்ன டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். உடைச்ச பாக்கெட்லாம் நான் ஃப்ரிட்ஜில தான் வந்து கீழ வெஜிடபிள்ஸ் பேஸ்கெட்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அந்த மாதிரி வந்து ரப்பர் பேண்ட வந்து போட்டு வச்சுருவேன். இதெல்லாம் சீக்கிரம் வந்து வண்டு பிடிக்கிற மாதிரி பொருள் தான். இந்த அளவுக்கு தான் நான் வந்து பொருளே வாங்குவேன். 2 மந்த்ஸே வந்து பார்த்து பார்த்து இது மாத்தி, அது மாத்தின்னு சொல்லி ஆல்டர்னேட்டிவா நான் வந்து யூஸ் பண்றப்ப எனக்கு வந்து 2 மந்த்ஸ் வந்து தாராளமாவே இருக்கும். இன்னொன்னு தேவையில்லாம வேஸ்ட்டும் ஆகாது பொருள்லாம். ரேஷன் கடையில வாங்குற துவரம் பருப்பு மட்டும் இந்த மாரி எல்லோ பேக்ல வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நெறைய பொருள்லாம் நான் வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இப்பலாம் பிளான் பண்ணி தான் இந்த மாரி வாங்கி ஆர்கனைஸ் பண்ணிறேன். அப்பப்ப செக் பண்ணவும் செஞ்சுர்றேன். ஸோ பொருள் நான் வந்து நெறைய வேஸ்ட் ஆகவும் மாட்டேங்குது. எது வந்து ரீஃபில்ல பண்ற மாரி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வாங்கியிருக்கிறேன். ஸோ அத கூட நான் ஒரு வீடியோவா வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். கிராசரிஸ்லாம் எந்த மாதிரி வாங்குவேன், எப்படி எப்படி அத வந்து மிச்சப்படுத்தலாம், நம்ம அமௌண்ட்ட வந்து எந்த மாதிரிலாம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். டைம் இருந்தா, இன்ட்ரெஸ்ட் இருந்தா செக் பண்ணி பாருங்க. ஆயுத பூஜை அன்னைக்கு மதிய சமையல்லாம் ஒரே தான் வந்து 6:00 தான் வந்து சாப்பிடுவோம். பூஜை எல்லாம் முடிச்சுட்டு மதிய சமையல வந்து எடுத்துக்க மாட்டோம். ஸோ குக் பண்ணுறதே வந்து 2:00 மேல தான் நான் வந்து குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன். சமையலுக்கு தேவையான வெஜிடபிள்ஸுமே குக் பண்ணுறப்ப அப்படி அப்படியே சாப் பண்ணி சைட் பை சைடா குக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன். ஸோ இடையில வந்து கொஞ்சம் டைம் இருந்ததுனால, நாள் வந்து பூஜா டேஸ்க்கு வந்து கிளீன் பண்ணுறப்ப இந்த பேக் வந்து இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மலரும் நினைவுகள் மாதிரி, அப்பல்லாம் வந்து இந்த மாரி புக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நெறைய வந்து கிடைக்கும். அப்பல்லாம் மொபைல் யூசேஜ்லாம் வந்து இல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம நெறைய புக்ஸ வந்து பார்ப்போம். நெறைய நியூஸ் பேப்பர்ஸ் படிப்போம். ஸோ அதில வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரைட் என்ன அப்டின்னா, அவள் விகடன், தோழி இந்த புக்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ராவல் பண்ணாலே அத வந்து கண்டிப்பா வந்து வாங்கிருவேன். அதில ஃப்ரீ புக்ஸ் இந்த மாரிலாம் குடுப்பாங்க. ஸோ 30 டேஸ் ரெசிபி அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சேன். அது மட்டும் இல்லாம டிவில நெறைய ஷோஸ்லாம் போடுவாங்க. குக்கிங் ஷோ. அதில வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. அத வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதி வைக்கிறது. அப்புறம் நியூஸ் பேப்பர்ஸ் கட்டிங் வந்து நெறைய வந்து இருக்கும். சமையலுக்குன்னு தனியா வந்து ஒரு பேஜ்ல வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கட் பண்ணி வைக்கிறது. இந்த மாதிரி நெறைய மெமரீஸ் வந்து இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்ம சமைக்கிறோமோ இல்லையோ, இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறதெல்லாம் நெறைய பேருக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நானு நெறைய வந்து பேப்பர் கட்டிங்ஸ் வச்சிருப்பேன். அதே மாதிரி கோலம்லாம் எனக்கு போட தெரியாது. ஆனா கோல புக்கெல்லாம் நெறைய வந்து வாங்கி வச்சிருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு நாளைக்கு யூஸ் ஆகுங்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து வச்சிருந்தேன். பட் ரொம்ப நாளா வந்து அத மறந்துட்டேன். நம்மளுக்கு தான் மொபைல் கையில இருக்கிறப்ப எதுவுமே தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி. ஆனா இதெல்லாம் பார்க்கவும், ஸோ அந்த மாரி பீரியட்ஸ்லாம் நம்ம ரொம்பவே மிஸ் பண்றோம் அப்படிங்கிற மாரி தான் தோணுச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்க பார்க்க வந்து நம்ம தினமலர்ல, வாரமலர், சிறுவர் மலர் இந்த மாரி புக்ஸ் எல்லாம் இருக்கும். குறுக்கெழுத்து போட்டி இந்த மாதிரி நெறைய விஷயங்கள வந்து யோசிச்சுட்டு நல்லாவே அதுவும் வாரமலர்ல இடையில இந்த பேஜ்ல வந்து சினி சிப்ஸ்ன்னு போடுவாங்க. இதெல்லாம் வந்து ரீட் பண்றது. ஸோ எல்லா விஷயமுமே வந்து யோசிச்சு ரொம்பவே அந்த பீரியட வந்து மிஸ் பண்ற மாரி ஃபீல் பண்ணேன். பல வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்மளோட மெமரீஸ் வந்து தங்கி இருந்துச்சு. அத வந்து நம்ம வந்து கவனிக்காம விட்டுட்டோமே! டீக்ளட்டர் எத்தன தடவ பண்ணாலும் இத மட்டும் எனக்கு பண்ணவே மனசு வராது. ஸோ இனிமேலாவது இதில ஏதாவது வந்து ரெசிபீஸ் ட்ரை பண்ணலாம், கோலம் ட்ரை பண்ணலாங்கிற மாதிரி திரும்பவும் எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் சமையல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் லேட்டா தான் நம்ம வந்து சாப்பிட போறோம் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே வந்து ஒரு இளநீய வந்து குடிச்சாச்சு. முன்னெல்லாம் இளநீய கூட இந்த மாதிரி வந்து அருவாள்ல வந்து முழுசா கட் பண்ற மாரி இருந்துச்சு. இப்ப அதுக்குமே வந்து
ஒரு ஓப்பனர் வந்துருச்சு. ஸோ அத வச்சு தான் புதுசா வாங்கி வச்சிருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு யூஸ் பண்ணல. இன்னைக்கு இளநீ வாங்குனதுனால அத யூஸ் பண்ணி பார்த்தோம். உண்மையிலேயே ரொம்பவே சிம்பிளா இருந்துச்சு. ஒரு 2 டைம்ஸ் இந்த மாரி ரொட்டேட் பண்ணி எடுத்துட்டாலே போதும். ஈஸியா நம்ம இளநிய ஓப்பன் பண்ணிறலாம். நெறைய லேடீஸ்க்குலாம் கண்டிப்பா கஷ்டப்படுவோம். இளநிய ஓப்பன் பண்றதுக்கு ஆள் வேணுமே, முழுசா தேங்காய் மாரி இருந்தாலே நம்மளுக்கு கட் பண்றது ஆள் வேணுமே அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த மாதிரி ஓப்பனர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது. கண்டிப்பா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கலாம். ரேட்டுமே ரொம்பவே ரீசனபிளா தான் இருந்துச்சு. கடகடன்னு சமையல்லாம் முடிச்சாச்சு. சமையல் முடிச்சுட்டு பூஜை அறைக்கும், நிலவாசலுக்கும் மாயிலை தோரணம் கட்டியாச்சு. இந்த மாதிரி கட்டுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அடிக்கடி இந்த மாதிரி நான் கட்டிக்குவேன். பார்க்கவே ரொம்பவே மங்களகரமா இருக்கும். அதுவும் இப்ப கொஞ்சம் வின்டர் சீசன் அப்படிங்கிறதுனால, இந்த இது ஒரு 4 டேஸ்க்காவது இது பார்க்க அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். தோரணம் கட்டி, அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு, இடையில பூவும் வச்சாச்சு. பார்க்கவே ரொம்பவே மங்களகரமா இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் சின்ன சின்ன பூஜை ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு, அப்புறமா சாமிக்கு படையல் வச்சு நல்லா சூப்பரா பூஜைய முடிக்க வேண்டியதான். சமையலுக்கு நான் காய் பொரியலுக்கு பீன்ஸ், கேரட், கொஞ்சமா சுண்டல் பயிறு, சரஸ்வதி பூஜைனாலே சுண்டல் பயிறு தான் மெயினுங்கிறதுனால கருப்பு சுண்டல அவிச்சாச்சு. அதோட உருளைக்கிழங்கும், கோஸ் பொரியலும் பண்ணியாச்சு. அப்பளம் மட்டும் படையலுக்கு மட்டும் இப்ப ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அப்புறமா சாப்பிடுறப்ப மத்த எல்லாத்துக்கும் அப்பளம் போட்டுக்க வேண்டியதான். இந்த பூஜையோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ற வெஹிக்கிள்ஸ்க்கெல்லாம் சந்தன குங்குமம் வைக்கிறது, நம்ம என்ன தொழில் பார்க்குறோமோ, அந்த தொழில் விருத்திக்கும். ஸோ அந்த தொழில் குழந்தைங்க படிக்கிறதா இருந்தா புக்ஸு, நம்மளோட தொழில் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கும் பூஜை சிறப்பா செய்றது தான் ஆயுத பூஜையோட ஸ்பெஷலே. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வீட்ல 2 வீலர், 4 வீலர் எது இருந்தாலும் அதுக்கும் சந்தன குங்குமம் வச்சு பூ போட்டு, அப்புறம் வாழைக்கன்னு இருந்தா அதையும் வாகனங்களுக்கு வச்சுட்டு, வெளியில நம்ம கேட்டுக்கும் நிலவாசல்லையும் வச்சு விட்டுறணும். ஸோ அந்த மாதிரிலாம் வச்சு முடிச்சுட்டு கடைசியா தூபத்துக்கு வைக்கிறதுக்காக இந்த கொட்டாங்குச்சி தான் அடுப்புல வச்சிருந்தேன். இது நம்மளோட பாரம்பரியமான ஒரு பூஜை முறை தான். ஸோ இது ரொம்பவே பிடிக்கும். இது நல்லா எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம், இதில நம்ம மூலிகை சாம்பிராணி தான் நான் யூஸ் பண்றேன். மூலிகை சாம்பிராணிங்கிறது ரொம்பவே ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லதுங்கிறதுக்காக அதுதான் நான் யூஸ் பண்றேன். வீட்டுக்கு மா இலை கட்டுறது, சாம்பிராணி தூபம் போடுறது, ஒரு டம்ளர்ல எலுமிச்சம்பழம் போட்டு வைக்கிறது, இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்பவே பெரிய பாசிட்டிவ் வைப்ப கிரியேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம எப்பவுமே ஃபாலோ பண்ணணும். மா இலை தோரணம், சாம்பிராணி அப்படின்னா இந்த மாரி ஸ்பெஷல் பூஜையில தான் செய்யணும் கிடையாது. ஏதாவது நம்மளுக்கு கிடைக்கிற டயத்துல மந்த்லி ட்வைஸாவது பண்ணி பாருங்க. ரொம்பவே வீடு பாசிட்டிவா ஃபீல் ஆகும். அடிக்கடி வீட்டுக்கு சாம்பிராணி தூபம், இது இல்லன்னா கூட அந்த கப் சாம்பிராணின்னு சொல்லுவாங்க. அது வச்சு வெண்கடுகு போட்டு விட்டுட்டீங்கன்னா, வீட்ல கண் திருஷ்டி நீங்கும்னு சொல்லுவாங்க. அது வீட்டு வாசல்ல வைக்கணும். இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு வித பாசிட்டிவ் வைப கிரியேட் பண்ணும். ப்ளசன்ட்டாவும் ஃபீல் ஆகும். சாமிக்கு வைக்கிற படையெல்லாம் வச்சாச்சு. அதோட பழங்களும் நான் படையலா வச்சிருக்கிறேன். கொஞ்சமா பொரியும், சரஸ்வதி பூஜைனாலே பொரி ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் வச்சாச்சு. அதோட நம்மளோட குழந்தைகளோட புக்ஸ் இருந்தாலும், நம்ம 2 வீலர்ஸ், 4 வீலரோட கீ இருந்தாலும் அதுக்கும் வச்சு சந்தன குங்குமம் வைக்கலாம். சூப்பரா பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு. அடுத்து பூஜை பண்ண வேண்டியது தான். சூப்பரா ஒரு ப்ளசன்ட் வைப்போட வீடு ஃபுல்லா ஒரு நறுமணம் கலந்த ஒரு பாசிட்டிவ் ஃபீலோட பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் சாமிக்கு படையல் படைச்சதுக்கப்புறமும் நம்மளோட விரதத்தை நம்ம முடிச்சுக்கலாங்கிற மாதிரி சாப்பிடவும் செஞ்சாச்சு. சாமிக்கு படைச்ச படையல் உடனே எடுக்கக்கூடாது. மறுநாள் காலையில தான் எடுக்கணும். எடுத்து வீட்டுக்கு வெளியிலவோ, அப்படி இல்லன்னா வீட்டோட மாடியிலேயோ வச்சிரணும். 6 மணி போலவே வச்சிரணும் மார்னிங். அப்பதான் நம்மளோட முன்னோர்கள் அது சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லன்னா ஆத்துல கூட நம்ம தூக்கி போடலாம். அங்கேயும் மீன்கள் தான் சாப்பிடும். ஸோ அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆத்துலயும் நம்ம அந்த படையல போட்டுறலாம். ஸோ இப்படி தான் எங்களோட பூஜை முறை இருந்துச்சு. ஆயுத பூஜை எப்பவுமே எங்களுக்கு இந்த மாரி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.